default C++ so keywords cannot be used as a identifiers or variables. It's already fixed predefined. Okay, அப்போ go to அப்படின்னா அதில் statement, front அப்படிங்கிறது function, front function, new அப்படிங்கிறது operator, switch அப்படிங்கிறது ஒரு statement, this அப்படிங்கிறது again keyword, throw is a keyword. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜில் keyword இருக்கும். அது இல்லாமல் இது வந்து டிஃபால்ட்டாக C++ இருக்கிறது. அது இல்லாமல் ANSI C, Borland C, ANSI C++ இருக்குது. அதில் அடிஷ்னல் கீவேர்ட்ஸ் இது இருக்குது. ஓகேவா? ஸோ சிக்கு C++க்கும் there is lot of difference. சியில் இருக்கிறது போக நிறைய இங்கே வந்து கீவேர்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதனோட பேசிக் டேட்டா டைப்ஸ் பாருங்கள். C++ஓட பேசிக் டேட்டா டைப்ஸு யூசர் டிஃபைன், நம்ம டிஃபைன் பண்ணுறது, இல்லை டிரைவ்டு, ஆல்ரெடி அவைலபிள் என்ன அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி. அது போக நீ என்ன பண்ணலாம், பில்டின் உள்ளுக்கே நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறது இன்டீஜர், ஐஎன்டி பில்டின் இது டேட்டா டைப், கேரக்டர் இது ஒரு டேட்டா டைப், வாய்டு இது ஒரு டேட்டா டைப், ஃப்ளோட்டிங் இது ஒரு டேட்டா டைப், டபுள் இது ஒரு டேட்டா டைப். அது இல்லாமல் யூசர் டிஃபைன் என்ன, ஒரு ஸ்ட்ரக்சர் யூ கேன் கிரியேட், ஒரு யூனியன் யூ கேன் கிரியேட், ஒரு கிளாஸ் யூ கேன் கிரியேட், ஒரு எனுமரேட்டர் டேட்டா டைப் யூ கேன் கிரியேட். அது இல்லாமல் யூ கேன் மேக் அன் அரே and you can make a function, you can make a pointer, you can make a reference. So these are the C++ data type. Basic category பார்த்தீங்கன்னா user defined, derived, built-in. Built-inல integral part, அதாவது integer part, floating point and void. So these are C++ னுடைய data type, basic data types. So இதனோட சைஸ் பாருங்க, ஒரு டேட்டா டைப் அப்படின்னால அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும் இல்லையா. கேரக்டர் அப்படின்னீங்கன்னா 1 byte, அதனோட ரேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா -128 to +120. அன்சைன்டு கேரக்டர் அப்படின்னீங்கன்னா அது 1 byte, சைன்டு கேரக்டர்னா அது 1 byte. நார்மல் ஐஎன்டி இன்டீஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 bytes. அதே மாதிரி லாங் இன்டீஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 byte. ஃப்ளோட் அப்படின்னீங்கன்னா 4 byte. டபுளுக்கு எவ்வளோ 4 byte. லாங் டபுளுக்கு 10 byte. நம்ம சியில் பார்த்த மாதிரியே தான். ஸோ எனி கேரக்டர் ஹாவ் அ சைஸ், பைட்ஸ் எவ்வளோ பைட்ஸ் அது ஆக்குபை பண்ணிக்குது அப்படிங்கிறத இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக நீங்கள் அதனோட சைஸஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அப்படின்னா எது வரைக்கும் எடுத்துக்கலாம், -32,768 to +32,767. ஸோ தீஸ் ஆர் தி சைஸ் அண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் பேசிக் C++ டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி யூசர் டிஃபைன்டு, நீங்கள் என்ன யூசர் டிஃபைன் என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். யூ கேன் கிரியேட் அ கிளாஸ் and you can create an enumerated data type, and you can also derive your own array. For example, you want to store the ஒரு நேம் அப்படின்னா என்னென்னு பண்ணும், கேரக்டர், வெறும் கேரக்டர் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன பண்ணும், அரேக்கு போகணும் இல்லையா. ஸோ அரேஸில் போகும்போது string of 3 அப்படின்னா இந்த string அப்படிங்கிற வேரியபிள் will stores maximum 3 characters. இது வந்து மேக்ஸிமம் 4 கேரக்டர்ஸ். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனா மாடுலாரிட்டிக்கு அவசரம், யூ கேன் கிரியேட் மெனி ஃபங்க்ஷன்ஸ், சப் மாடியூல்ஸ். அதே மாதிரி பாயிண்டர் இஸ் எ ஸ்பெஷல் டைப். என்ன சொல்கிறோம், பாயிண்டர் அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூ நீங்கள் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்க அட்ரஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுறது பாயிண்டர் வேரியபிள்ஸ். அதே மாதிரி யூ கேன் டிக்ளேர் அ கான்ஸ்டன்ட், ஃபிக்ஸ்டு சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஈக்குவல் டு 10, அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறதே இல்லை டியூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ தி என்டையர் ப்ரோக்ராமுக்கும் அந்த வேரியபிள் வந்து சைஸ் ஈக்குவல் டு 10 மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னா யூ கேன் ஃபிக்ஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன, டியூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் தி வேல்யூ வில் நாட் பி சேஞ்ச். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த டேட்டா டைப்ஸ், இந்த டேட்டா டைப்ஸோட சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீஜர்னோட சைஸ் என்ன, ஃப்ளோட்னோட சைஸ் என்ன, டபுள்னோட சைஸ் என்ன, கேரக்டரோட சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், இந்த சைஸ் எவ்வளோ பைட்ஸ் ஆக்குபை பண்ணிக்குது அப்படிங்கிற இதனோட சைஸை இது பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் அவைலபிள், தேர் இஸ் அ சைஸ் ஆஃப், SIZE, சைஸ் ஆஃப் அந்த வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னீங்கன்னா 2 bytes. சைஸ் ஆஃப் ஃப்ளோட், சைஸ் ஆஃப் டபுள், இட் வில் கிவ் யூ தி சைஸ். ஸோ ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் should be alphabet, combination of any other numerical letters, maximum size is, but keywords cannot be as a variable name. So what is variable? During execution of the program the value will be changed. Variables must be declared before they are used in executable statement. During execution of the program the value will be changed as a variables. For example, integer x,
sorry, float x, float sum, float sum. So these are the declaration part. This n variable declare பண்றோம். X is a float, sum is a float. So you can assign only a floating values. அதே மாதிரி you can initialize dynamic அப்படினால என்ன variables during execution of the program the value will be changed. எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. இப்போ n integer டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதனோட லென்த் என்ன, ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஏரியா அப்படின்னு ஃப்ளோட்டில் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜர் n இதுக்கு வேல்யூ வந்து டியூரிங் ரன் டைம் இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன, இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்கோ, ரைட் சைடு என்ன இருக்கோ அது வந்து லெஃப்ட்ல அசைன் ஆகும். ஸோ ரைட் சைடு இருக்கிற வேல்யூக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப் வில் பி சேஞ்ச். எப்படி பாருங்க, ஃப்ளோட் ஆவரேஜ்னு சொல்லியிருக்கேன். இங்கே டிக்ளேர் இட் இஸ் நெசசரி, பட் ஆவரேஜ் ஈக்குவல் சம் டிவைடட் பை ஐ. இது வந்து இன்டீஜராக வந்துச்சுன்னா யூ கேன் அசைன் இன்டீஜர் வேல்யூ. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஃப்ளோட் ஆவரேஜ் ஈக்குவல் சம் டிவைடட் பை ஐ அன்இன்ஸ்லைஸ்ட். ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன, அட்ரஸ். அதாவது இப்போ ஃப்ளோட் டோட்டல் ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது 100 அப்படிங்கிற ஒரு மெமரி இருக்கும், மெமரியில் 100ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, இதுக்கு ஒரு அட்ரஸ் வந்து 102ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி ரெஃபர் பண்ண, அட்ரஸ் ஆஃப் ஐ, அட்ரஸ் ஆஃப் டோட்டல், அட்ரஸ் ஆஃப் சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி அட்ரஸ் வில் பி லொக்கேட்டட். ஸோ இது பாருங்க, m ஈக்குவல் டு 10 அப்படின்னா 10, இதுக்கு பேர் m. ஸோ இந்த எம்முக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும். இது வந்து 12 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்னா திஸ் 12, இந்த 10 ஸ்டோர் பண்ணியிருக்க அட்ரஸ் இஸ் 12. அப்போ இங்கே பாருங்க, அட்ரஸ் ஆஃப் m ஈக்குவல் டு m அப்படின்னீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் x அப்படின்னா அதனோட அந்த வேரியபிளுடைய லொகேஷன் இஸ் அன் அட்ரஸ். ஸோ C++ வேறு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, சீல் இல்லாமல். Scope resolution operator, this is a new one. அப்புறம் pointer to member declaration, pointer to member operator, pointer to member operator, delete அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் இருக்கு, endl, line feed operator, new memory allocation, field width. ஸோ இது எல்லாமே நியூ பின்னாடி போக பார்ப்போம். These are the extra operators not available in C. ஸோ ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எப்போ நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதை நான் சொன்னேன். 2 ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்கோப்பு இதோட முடிஞ்சிருது, இது இதோட முடிஞ்சிருது. அப்போ என்ன சொல்கிறோம், இது வந்து பிளாக், இது வந்து பிளாக் 1 அவுட்டர் பிளாக், இது வந்து இன்னர் பிளாக். ரெண்டுமே எக்ஸ் இப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். x ஈக்குவல் டு 10, திருப்பி இன்னர் பிளாக் ஒன்று ஓப்பன் பண்ணி x ஈக்குவல் டு 1. அப்போது இதில் எந்த பிளாக்ல இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் தி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அண்ட் வேரியபிள் நேம். இப்போ இங்கே பாருங்கள், இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் குளோபலாக டிக்ளேர் பண்ணுறீங்க. மெயினுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கோம், குளோபல் இன்டீஜர் m ஈக்குவல் டு 10, இது வந்து குளோபல் m. திருப்பி மெயினுக்குள்ள ஒரு m ஈக்குவல் டு 20 திருப்பி ரீடிக்ளேர் பண்ணியிருக்கு, இது லோக்கல் டு மெயின். ஓகேவா? அப்புறம் k ஈக்குவல் டு m, m ஈக்குவல் டு 30. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு mனு எந்த m-ஓட வேல்யூ இங்கே அசைன் ஆகும். ஓகேவா? எந்த m-ஓட வேல்யூ அசைன் ஆகும். அகெயின் ரீடிசைன் பண்ணுற m ஈக்குவல் டு 20, m declared again local to inner block. இப்போ இங்கே பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, we are in inner block. எங்கே ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு போயிடுறாங்க, இங்கே இருக்கு we are in. இப்போ பாருங்க சி அவுட் கேக்கு இப்போ என்ன வேல்யூ பாருங்க, கேக்கு பிகாஸ் இங்கே ரீடிசைன் பண்ணதுனால இந்த இந்த 20 தான் கேக்கு அசைன் ஆகிருக்கும். கே பிரிண்ட் பண்ணும்போது 20 வருது. ஓகே, அடுத்து பாருங்க எம்முக்கு இப்போ வேல்யூ என்ன 30. ஸோ 30, எம்முக்கு இப்போ வேல்யூ என்ன 30. இப்போ இங்கே பாருங்க, இம்பார்ட்டன்ட். இப்போ சி அவுட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் எம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் எம், அதுக்கு வேல்யூ இப்போ என்னன்னு பாருங்க, இட் இஸ் அ 10. இட் இஸ் அ 10. ஹவ் அதாவது இங்கே we are in block K M, we are in inner blockல K equal to 20, M equal to 30 and scope resolution operator யூஸ் பண்ணும்போது M equal to 10. பாருங்க,
இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இட் வில் ரெஃபர் அவுட்டர் இந்த குளோபல் வேரியபிள் எம் இங்கே ரெஃபர் பண்ணும். புரியுதா? அதே மாதிரி அவுட்டர் பிளாக்ல பாருங்க, இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? இங்கே இன்னர் பிளாக்ல இருந்துட்டு இங்கே பாருங்க, இன்னர் பிளாக்ல இருந்துட்டு இன்னர் பிளாக்ல இங்கே எம் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இங்கே ஜஸ்ட் எம்னு நீங்கள் அசைன் பண்ணும் பொழுது 20 தான் ரெஃபர் பண்ணும். அதே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் ரெஃபர் தி குளோபல் வேரியபிள். அதே மாதிரி அவுட்டர் பிளாக் வெளியில வந்துருங்க, வெளியில வந்து எம்முக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்கும், அவுட்டர் பிளாக்ல வெளியில எம்முக்கு என்ன வேல்யூ இருக்கும் பாருங்க, அது 20 தான். ஸோ நவ் ஜஸ்ட் நீங்க இப்போ இங்க எம் யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ரெஃபர் தி இந்த எங்க நீங்க ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்றீங்களோ அப்போ வந்து அந்த பிளாக்குக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ற வேல்யூவை எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ ஹியர் ஆல்சோ எம் ஈக்குவல் டு 10. பட் இங்க என்ன பண்றோம், இன்னர் பிளாக்ல எம் ரீடிசைன் பண்ணியிருக்கேன், அது வந்து இங்க வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த ஸ்கோப் எங்க முடிஞ்சிருது, இந்த ஸ்கோப் இதோட முடிஞ்சிருது. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த எம்முக்கு ரீடிசைன் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து இங்க வராது. இதான் இங்க பாத்தீங்கன்னா 20 30 10, இங்க என்னது 20 10, அவ்வளோ. அந்த 30 இங்க நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. இட் இஸ் டு பி நோட்டட், இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் will always refer to global m. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டிங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் ரெஃபர் டு இது என்னங்கிறோம் global m. It is always refer to global m. அது அந்த அந்த அட்டன்ஸ் போய் சைன் வாங்கிட்டு வரேன் இவங்க, அதாவது அங்கே 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 அது 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 கண்ண ஒரு 2 minutes.
ஹலோ. ஸோ அதே மாதிரி டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் இதெல்லாம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். மெமரி மேனேஜ்மெண்ட்டு வேண்டாம். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஈவினிங் சாஃப்ட் காப்பி கிடைக்குன்னாங்க. அதுக்கப்புறம் மேனிபுலேட்டர்ஸ், டைப் காஸ்டிங். ஸோ டைப் காஸ்டிங் நார்மலாக இருக்கிற சி மாதிரி, அதாவது இங்கே என்ன டைப், அதாவது வந்து இங்கே அதாவது இந்த ரைட் சைடு வந்து இந்த இந்த சிக்கு சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு இதுதான் டிஃபரன்ஸ். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். டைப் காஸ்டிங், டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சியில் எப்படி சொல்லுவோம்னா ஆவரேஜ் சம் டிவைட் பை ஃப்ளோட். இப்போ ஆவரேஜ் இன்டீரியராக இருந்தாலும் இங்கே ஃப்ளோட்டாக வேரியபிள் வரும்போது திஸ் வேல்யூ வில் பி, இது ஆவரேஜ் வில் பிகம் அ ஃப்ளோட். சி ப்ளஸ் ப்ளஸ் சியில் இந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே ஃப்ளோட்டுக்கு இது போடணும். இங்கே எப்படி சொல்லணும்னா சி ப்ளஸ் ப்ளஸ் நோட்டேஷனில் சம் ஆஃப் ஃப்ளோட் ஆஃப் ஐன்னு சொல்லுவோம். அங்கே எப்படி சொல்லுவோம், ஃப்ளோட் ஆஃப் ஐ. ஓகேவா? ஸோ திஸ் அ டிஃப்ரென்ஸ் இந்த டைப் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல், ஃப்ளோட், பாயிண்டர், ரிலேஷன், இது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். இன்டெக்ரல் பார்ட் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன்ஸு, பாயிண்டர் ஸ்டார். பாயிண்டருக்கு அப்படிங்கிறது ஸ்டார். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு, லாஜிக்கல் அண்டர், பிட் வைஸ், அண்ட் சம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். அது திஸ் அன் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் கவனிங்களா, சி ப்ளஸ் ப்ளஸில் திஸ் அன் இம்பார்ட்டன்ட். வாட்டர் ஃப்ளோ, அதாவது இந்த டைப் காஸ்டிங்கில் எப்படி மாறும், அதாவது லோயர் டு ஹையர், அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணலாம். லோயர் டு ஹையராக மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ட் இருக்கிறது என்னவோ மாறும், இன்டீஜருக்கு மாறும். கேரக்டர் இன்டீஜருக்கு மாறும். அன்சைன்டு வந்து சைன்டுக்கு மாறும். அது லாங்க்கு மாறும். அப்புறம் ஃப்ளோட்டுக்கு மாறும், அதாவது இன்டீஜர் டு ஃப்ளோட்டுக்கு மாறும். ஃப்ளோட் டு டபுள், டபுள் டு லாங் டபுள். இதன் தான் அதனுடைய ஹைரார்கி, வாட்டர் ஃபால். அதாவது இந்த டேபிள் பாருங்கள், சி ப்ளஸ் ப்ளஸ். அதாவது இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னீங்கன்னா இது வந்து லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட்லேருந்து இங்கே மாறும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்க, இன்டீஜர் பிகம் கேரக்டர். ஓகேவா? இன்டீஜர் பிகம் ஷார்ட், லாங் பிகம் லாங், ஃப்ளோட் பிகம் ஃப்ளோட். இதே ஷார்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகும், இன்டீஜர் டு கேரக்டர். புரியுதா? ஸோ திஸ் ரூல்ஸ் ஃபார் மிக்ஸ்டு மோர் ஆப்ரேஷன். ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிற ரைட் ஹேண்ட் ஆப்ரேட்டர், இதில் எல்ஹெச்ஓ அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது உங்கள் சிலபஸில் இருக்குது. வாட் இஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், பின்னாடி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னீங்கன்னா, இட் ஓவர்லோட். ஃபார் எக்ஸாம்பிள் சி அவுட், இது என்ன சொல்லுவோம், இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன, இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இது பேர் என்ன சொல்லுவோம், இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது எது ஃபர்ஸ்ட்டோ அது செகண்ட். அது இந்த ஆல்வேஸ் இந்த டேபிள் இருக்கும் இல்லையா, அதாவது உங்களுக்கு ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளஸ், ஒரு இன்ட் இருக்குது, டிவைட் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, இல்லை ப்ளஸ் இருக்குது அப்படின்னு எது ஃபஸ்ட்டு பண்ணும், இது பண்ணிவிட்டு இது செகண்ட் வரும். ஸோ ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 1, அடுத்தது 2, அடுத்தது யூனியரி ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் இது நார்மல் அடிஷனல் ஆப்ரேட்டர், இது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், ஷிஃப்டில் இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர், ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், அண்டு ஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர், இதுதான் அதனோட இது. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து போகுமா ரைட்லேருந்து போகுமா, மோஸ்ட்லி எல்லாமே லெஃப்ட் டு ரைட்.
ஒன்லி இது மட்டும்தான் யூனரி ஆப்ரேட்டர் இஸ் ரைட் டு லெஃப்ட். அப்புறம் இன்னொரு ஏதோ ரைட் டு லெஃப்ட் வரும். இது யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இது மட்டும் ரைட் டு லெஃப்ட், மீதி எல்லாமே வந்து லெஃப்ட் டு ரைட். அதாவது இங்கே லெஃப்ட் ரைட் என்ன இங்கே பார்த்தாங்க, இது வந்து இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைட்லயே இங்கிருந்து இங்கே தான் சைன் ஆகும். தென் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ், செலெக்ஷன், லூப் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து என்னது சீக்வன்ஸு, இது செலெக்ஷன், கண்டிஷன் இருந்தால் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இது லூப்பிங், ஃபார் லூப்பு அது மாதிரிலாம் போது. இதுக்கு தகுந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, சிம்பிள் இஃப் எல்ஸு, இஃப் ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட்டு, ஃபால்ஸாக இருந்தால் இந்த பார்ட். இது என்னது ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட், அகெயின் இஃப் கண்டிஷன், அகெயின் ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட், அகெயின் இட் வில் கம் டு ஹியர். இங்கே ஃபால்ஸாக இருந்தால் டைரக்ட்லி எக்ஸிட், இங்கே ஃபால்ஸாக இருந்தால் B1 வில் வா. ஸோ இதனோட ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ்பிரஷன் இது ட்ரூவாக இருந்தால் இந்த கண்டிஷன், அப்படி இல்லாட்டி இங்கே வந்துடும். ஸோ இந்த பிரேஸை வந்து ட்ரூ பார்ட் மட்டும்தான். ஓகேவா? எல்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஆக்ஷன் 1, ஃபால்ஸாக இருந்தால் ஆக்ஷன் 2. ஸ்விட்சில் என்ன மல்டிபிள், இந்த எக்ஸ்பிரஷன் பொறுத்து கேஸ் 1 அப்படின்னா ஆக்ஷன் 1, கேஸ் 2 எந்த கேஸுமே இல்லைன்னா டிஃபால்ட், எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் வெல்வா. இதெல்லாமே சியோடதே தான். டூ வைல் என்ன, டூ தி ஆக்ஷன் until the condition is false. ட்ரூவாக இருந்தால் கீப் ஆன் டூயிங், ரிப்பீட். டூக்கும் வயலுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, வயல் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் போகும், இது வந்து இதாக இருந்தால் மட்டும் வரும். வயல் என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் ஆக்ஷனுக்கு போகும், அப்படி கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இது எதுவுமே பண்ணாது, வெளியில் வந்துடும். ஃபார் அப்படிங்கிறது இட்ரேட்டிவ், ஃபார் இனிஷியல் வேல்யூ டெஸ்ட்டு. ஓகே, வேறு யார் போட்டா? வாங்கலையா? இந்த குமார் சார் இல்லையா, போட்டாரா? ஓகே ஓகே, அந்த தேர்ட்லேயே போட்டாரா? அது அந்த தேர்ட் ஃபில்லானா சார் இல்லை, அந்த எங்கள் பின்னாடி வாங்கி இங்கே வாங்கியிருக்கலாம்ல. வேண்டாம் வேண்டாம், இல்லை குமார் சார் இங்கே காமிச்சிருக்கலாம்ல. சரி சரி, பரவாயில்ல. சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. சரி, இப்போ நீங்கள் போடுங்க, இவங்கிட்ட வாங்க. தேர்ட் யாராச்சும் வாங்கினா பரவாயில்லையே, ஸ்டாஃப். மீனாட்சி வாங்கிட்டோ. ஸோ ஃபார் இனிஷியல் வேல்யூ டெஸ்ட் கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். எங்கே ஃபார் லூப், எங்கே ஃபார் லூப் உங்களுக்கு தெரியல, ஃபார் ஈக்குவல் டு 0, i less than or equal to n, i++. ஸோ இந்த சாப்டர் எல்லாமே C++ தான், புதுசாலாம் எதுவும் இல்லை. ஒன்லி சம் ஆப்ரேட்டர் எக்ஸாம் எக்ஸ்ட்ரா அது மாதிரி தான் இருக்குது. ஒரு தேர்ட் சாப்டராக இந்த பிபிடி உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டிருக்கு, அதை ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி C++ ஃபங்க்ஷன் சிஏ தான். void show, main ஷோனா ஷோ தி ஃபங்க்ஷன் வில் கால். வாட் இஸ் ஃபங்க்ஷன்? மாடுலாரிட்டி. அதாவது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக வைக்காது ப்ரோக்ராமில் வருது அப்படின்னா அது திருப்பி நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரு ஃபங்க்ஷனாக போட்டுக்கலாம். தட்ஸ் அ கால் ஃபார் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் இட் செல்ஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். மெயின் அப்படிங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ C++ மெயின் வில் ரிட்டர்ன் தி ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் should return a value in C++. ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பிங் அப்படிங்கிறதுனா அந்த ஃபங்க்ஷனில் 3 பார்த்தோம் இல்லையா. ஒன்று ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம், இன்னொன்று ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம், அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது என்ன, ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம் இதுதான், இதுக்கு இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு தான் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபுல் எக்ஸாம்பிள் பாரு, எக்ஸாம்பிள் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பிங் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ டிக்ளரேஷன். இந்த ஃபங்க்ஷன் பின்னாடி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து இதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூம் ஃபங்க்ஷன் நேம், அதில் 3 ஆர்குமெண்ட் என்ன, இன்டீஜர், ஃப்ளோட் அப்படிங்கிறத சொல்கிறோம். கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த ஃபங்க்ஷனில் வேல்யூ அனுப்பலாம், வேரியபிள் அனுப்பலாம், இல்லை அட்ரஸ் அனுப்பலாம். அட்ரஸ் அனுப்புறதுக்கு பேர் கால் பை ரெஃபரன்ஸ். ரிட்டர்ன் பை ரெஃபரன்ஸ், ரிட்டர்ன் பண்ணும்போது அதே மாதிரி தான். ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை ரெஃபரன்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். Okay, this is an inline function. This is an important. This is not in C++. What is inline function? பாருங்க. To eliminate the cost of call a small function. சின்ன function எல்லாம் நீ கால் பண்ணி அது ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா there is a keyword call inline. அது வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். For example, எப்படி inline function header and function body. For example, inline double cube of 3. இப்போ a cube-னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்லைன் கொடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும்.
இப்போ c equal to cube of 3 ன்னு கொடுத்தீங்கன்னா 3 into 3 into 3 value will be getting. புரியுதா? that is called inline function. இது instead of நீ வந்து நார்மல் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பதிலா you can use the inline function. so inline function அப்படிங்கிறது என்ன? make a program run faster because the overhead of function call, அதாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு என்னென்னலாம் வேணும்? அப்புறம் இன்லைன் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் வேணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், அப்புறம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக just it will work for faster, it will reduce the overhead of function call and it returns the eliminated, returns will be eliminated. So for example inline float of, so it will return x into x comma y. இது கால் பண்ணி இது பண்ணி எல்லாம் சொல்ல தேவையில்லை, ஜஸ்ட் யூ கேன் கால் மல்டிப்ளை அண்ட் டிவைட், திஸ் ஃபங்க்ஷன் வில் பி யூஸ்ட். ஸோ அதுக்கு என்ன கீவேர்டு? இன்லைன். பட் இன்லைன் அப்படிங்கிறது ஒன்லி ஏ ஸ்மால் ஃபங்க்ஷன், ஸ்மால் ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் இன்லைன். மோர் தென் ஒன் லைனுக்கு இது யூஸ் ஆகாது. டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நீ எதுவுமே கொடுக்கலன்னா தட் இஸ் அ டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். ஃபங்க்ஷன் நீ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இன்டீஜர் ஆட், டபுள் ஆட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நீ ஆடுக்கு இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா அந்த இன்டீஜர் ப்ரோட்டோடைப் கால் பண்ணிக்கும். ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட் இது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கும். ஸோ ஒரே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான், பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேரியபிள். இன்டீஜர் அனுப்பிச்சின்னா இன்டீஜர் ஃபங்க்ஷன் வில் கால், ஃப்ளோட் டேட்டா அனுப்பிச்சின்னா ஃப்ளோட் ஃபங்க்ஷன் வில் கால். ஸோ இதுதான் இதனுடைய ஓவர்லோடிங். ஓவர்லோடிங்கிறது சேம் ஃபங்க்ஷன் நேம், டிபெண்ட்ஸ் ஆன் வேரியபிள். டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் அனுப்புறையோ அந்த டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரி தி வேல்யூ வில் பி சேஞ்ச். அடுத்தது இட்ஸ் C++ இன்லைன் மாதிரியே அனதர் ஒன் இஸ் எ ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் எ ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்? அதாவது நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே ஃபங்க்ஷன் பின்னாடி வரும். அதாவது ஒரு கிளாஸ்னுடைய ப்ரைவேட் டேட்டாவை அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் இல்லாமல் இன்னொரு காமனாக ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணோம்னா we can call it is a front function. So class and object next class பார்க்கலாம். உங்கள் நோட்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த தேர்ட் சாப்டர் 3 and 4 ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். ஈவினிங் அந்த சாஃப்ட் காப்பி வாங்கிடுறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் அந்த புக்கு பிரகாரம் போகலாம். புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஐ வில் டேக் எ கிளாஸ். ஓகேவா?